யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அருமையானவர்களே, எஸ்எம்பியும் என்ஜிபியும் மிஷனரி இயக்கம் நீங்கள் தேடுகிற நிம்மதி இயேசுவிலே இருக்கிறது என்கிற சொல்லுகிற பணியில் 220 மிஷனரிமார் இந்தியாவின் 25 மாநிலங்களில் அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் பகுதிகளில் இந்த நற்செய்தி அறிவிக்கிற ஊழியங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நற்செய்தி பலரை தொடுகிறது, வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறது. ராம் என்ற ஒரு சகோதரர், இவர் பூட்டான் பகுதியை சார்ந்தவர். அவரை சந்திக்கும்போது அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவினாலே நான் விடுதலை பெற்றேன். என்னுடைய 2 கிட்னியும் பழுதாகி நான் இனி உயிரோடே இருக்க முடியாது, அதனால் விரும்பினதை சாப்பிடுன்னு சொல்லி எனக்கு டாக்டர்கள் அறிவுரை சொன்னாங்க. ஆனால் என்னுடைய மாமா சொன்னார், உன்னை இயேசு தொடுவார், உன்னை மறுபடியும் வாழ வைப்பார், நீ இயேசுவுக்கு எதாயிலும் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அருமையானவர்களே, பூட்டானில் இன்னைக்கு வரைக்கும் சபை திறந்து கிடையாது, ஒரு ரிஜிஸ்டர் சர்ச்சஸ் கிடையாது. என்றாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையாக நம்முடைய எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் 14 கிராமங்களில் இரகசிய சபைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, தேடுதல் நிறைந்த நம்முடைய இந்திய தேசத்தவர்கள் நேபாள் நாட்டில், இன்னும் பங்களாதேஷ் பகுதிகளில், இந்தியாவின் 25 மாநிலங்களில் பெரிய அறுவடைகளை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, கடந்த 70 மாத நம்முடைய இயக்கத்தின் ஊழியத்தின் விளைவாக இதுவரையிலேயும் 6798 பேர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக ஞானஸ்நானம் பெற்று 682 புதிய கிராமங்களில் சபைகளை தேவனை ஆராதிக்கிறார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் ஆண்டவரின் கிருபையினாலே 10 புதிய கிராமங்களில் சபைகளை உருவாக்குவதற்கும் 220 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறதற்கும் ஆண்டவர் உதவி செய்தார். 2 ஆலயங்கள் இந்த மாதத்தில் கட்டி பிரதிஷ்டை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். தேவனின் கிருபையினாலே இதுவரையிலே 48 ஆலயம் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஒரு 12 இடங்களில் வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னொரு 40 இடங்களில் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு ஆயத்தமாகி அதற்கான ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரம் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நேற்று தினத்தில் ஒரு தாயார் 72 வயது, அவர்கள் ஓய்வு பெற்ற அந்த பணத்தில் இருந்து ஒரு ஆலயம் கட்டுவதற்காக காணிக்கை எடுத்து வைத்திருக்கிறேன், வர முடியுமா என்று சொன்னார்கள். என் அன்புக்குரியவர்களை, இப்படி தியாகத்தோடு தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அரசு கொடுக்கிற அந்த ஓய்வூதிய பணத்தில் கர்த்தருக்கு என்று சொல்லி தியாகத்தோடு ஆலயம் கட்ட முன் வருகிறார்கள். நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கும், ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கும், ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு 7:45 மணிக்கும், நள்ளிரவு 12 மணிக்கும் இந்த செய்திகள் வருகிற இன்னும் பல இடங்களில் மறு ஒளிபரப்பு மூலம் இந்த ஊழியங்களை ஒளிபரப்புகிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஒளிபரப்புக்கு ஒரு நிகழ்வுக்கு நாங்கள் 5000 ரூபாய் ஸ்பான்சர் வாங்குகிறோம். இந்த வட இந்திய ஊழியங்களுக்காக நீங்கள் கொடுக்குற பணத்தில் இப்படி கொடுக்காதீங்க, இதுக்குன்னு ஸ்பான்சர் எழுப்புங்கன்னு சொல்லி நிர்வாகக்குழு கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே ஆண்டவர் எவ்வாறு என்றால், நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ணலாம், நீங்கள் விரும்பினால் உங்களுடைய பெயர்கள் சொல்லி நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 12005549 ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 005652. அதே போல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ஜிபிஎம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 17 20 691. ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 94473750. அருமையானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட இல்லற வாழ்விலே சகிப்புத்தன்மை என்பதை குறித்து உங்களோடு சில குறிப்புகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நம்ம எல்லாரும் குடும்பமாக இருக்கிறோம், ஆனால் சகிப்புத்தன்மை என்பது வேகமாக குறைந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். அருமையானவர்களே, பரிசுத்த பவுல் இந்த குடும்பத்தை சபையோடு இணைத்து பேசுகிறார். அவர் பேசும்போது எபேசியர் 5வது அதிகாரம்
21 33 வரைக்கும் இல்லற வாழ்விலே சகிப்புத்தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, நான் கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய சபையை குறித்தும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி உறவுகளிலே அவனவன் தன்னிடத்திலே அன்பு கூறுவது போல தன் மனைவினிடத்திலையும் அன்பு கூற கடவன், புருஷனிடத்திலையும் பயபக்தியாய் இருக்க கடவன். அருமையானவர்களே, இதில் என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுத்து சபையின் மேலே அன்பு கூர்ந்தார். அதுதான் இங்கே சொல்கிறாரு. அந்த சபைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க, பல திறன் பெற்றவர்கள் இருப்பாங்க, நிறைய பெரிய படிப்பாளிகள் இருப்பாங்க, ஞானவான்கள் இருப்பாங்க, சயின்டிஸ்ட் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே சபைக்குள்ளே வந்துட்டா அவங்க ஒரு அங்கம், ஒரு குடும்பம். அவர்கள் ஒருவரை ஒருவர் மனப்பூர்வமாக நேசித்து ஆக வேண்டும். இந்த ஹோலி கம்யூனியனில் பார்த்தீங்கன்னா கடந்த சென்னை பேராயர் என்ன பண்ணாருன்னா, இந்த இண்டிவிஜுவல் கப்பை நான் இருக்கிற வரைக்கும் அலோவ் பண்ண மாட்டேன், ஆகவே எல்லாருமே காமன் கப்பில் தான் கம்யூனியன் எடுக்கணும்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சபைக்குள்ளே வந்துட்டாலே அந்த சபைக்குள்ளே இருக்கிற எல்லாமே ஈக்குவல் தான், அதில் உயர்வும் கிடையாது, உயர்ந்த ஜாதியும் கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, அப்படி குடும்பம் அப்படின்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சகிப்புத்தன்மை மிக அவசியம். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அருமையானவர்களே, சின்ன சின்ன விஷயத்தில் கூட சகிப்புத்தன்மை என்பது வேகமாக மறைந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டங்கள் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, திருமண பந்தத்துக்குள்ளாக அருமையானவர்களே சின்ன சின்ன காரியங்களை நிறைய நேரங்களில் பெரிதுபடுத்தக்கூடாது பார்த்துக்குங்க. நான் அடிக்கடி திருமண ஆராதனைகளே பேசும்போது சொல்லுவேன், என்ன வார்த்தைன்னா, சரி இதை ஏன் இப்படி பெருசு பண்ணுறீங்க அப்படின்ற அந்த சரின்ற வார்த்தையை கணவனோ மனைவியோ அடிக்கடி யூஸ் பண்ணாங்கனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிரும் பார்த்துக்குங்க. என் அன்பானவர்களே, கோபத்தில் ஒருவேளை கணவன் பேசிடலாம், இல்லை என்றால் மனைவி எரிச்சலாக சில நேரங்களில் பேசிடலாம். பொதுவாக இந்த உளவியல் ஆராய்ச்சி துறையினர்கள் சொல்லும்போது இந்த பெண்கள் இந்த மாதாந்திர நாட்கள் இருக்கும் இல்லையா, பீரியட் டைம்னு சொல்லுவோம், அந்த டைமில் அவங்களுடைய மனநிலையில் சற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. சில அந்த நேரங்களில் வார்த்தைகளை கூட கொஞ்சம் கோபமாக பேசிடுவாங்க அப்படிங்கிறாங்க. என் அன்புக்குரியவர்கள், இதை ஆண்கள் புரிந்து கொண்டு இன்றைக்கு அவள் இருக்கிற நிலையை புரிந்து கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டாலே நிறைய குடும்பங்களில் அன்பானவர்களே பிரச்சனைகள் மாறிவிடும் பார்த்துக்குங்க. அன்பானவர்களே, இப்படி நம்ம ஒருவருக்கு ஒருவர் சகிப்புத்தன்மை அதிகரிக்கணும் அப்படிங்கும்போது யார் மேலே யார் சகிப்பாக இருக்கணும், யாருக்கு யார் அன்பாக இருக்கணும், யாருக்கு யார் விட்டு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, நான் இதில் ஒரு சில வரிசைகளை வைக்கிறேன், கவனிங்க. முதலாவது, நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா தேவனிடத்தில் பரிபூர்ணமாக அன்பு கூற வேண்டும். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கிறிஸ்து தன்னையே நமக்காக கொடுத்ததுனால நாம் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம் என்று 1 யோவான் 3:16 எழுதியிருக்காகவே நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூடணும். இரண்டாவது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரும் தப்பாக புரிஞ்சிடாதீங்க, தேவன் நமக்கு தந்த மனைவி தான் பார்த்துக்க. அப்படின்னா அம்மா அப்பாவை கனம் பண்ணுன்னு தான் பைபிள் எழுதியிருக்கு. சரி, அவங்களுக்கு நீங்கள் பூரணமாக மதிப்பு கொடுங்க. ஆனால் அவங்ககிட்ட கேட்டு தான் மனைவிக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என் அன்புக்குரியவர்கள், இதில் நிறைய பேர் ரொம்பவும் பிரச்சனையில் இருக்கிறோம். சில அம்மா மாதிரி ஞானம் இல்லாமல் உனக்கு நான் வேணுமோ மனைவி வேணுமான்னு கேட்குறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட கேள்விகளை தயவுசெய்து தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து கேட்காதீங்க. ஏன் கேட்காதீங்கன்னு சொல்கிறேன்னா, உங்கள் கணவன் உங்கள் பையனாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு வரிசை முறையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தாய்க்கு பின் தாரோன்னு சொல்லுவாங்க பார்த்துங்க. அப்படின்னா நீங்கள் தாய் பெற்றெடுத்தாலும் அந்த மகனுக்கு வேண்டிய அத்தனை அரவணைப்புகளையும் அவனுடைய மனைவி தான் வழங்க முடியுமே தவிர ஒரு தாயால் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஆகவே தான் அன்புக்குரியவர்கள், நீங்கள் தாய் பெற்றெடுத்தீர்கள், உங்களுக்கு மேலான காரியங்களை அவருக்கு நியமிக்கப்பட்ட மனைவி தான் கொடுக்க முடியும். ஆகவே இப்படிப்பட்ட தர்ம சங்கடமான கேள்விகளை கேட்டு பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாது இருங்கள். ஏனென்றால் இந்த ஒழுங்குபடி பாருங்கள், முதல்ல ஆண்டவர்னா, இரண்டாவது லைஃப் பார்ட்னர் தான். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். அதே போல் பெண் பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா உங்கள் கணவர் தான் உங்களுக்கு, அதுதான் லைஃப் துணை. உங்கள் அம்மா அப்பா செகண்டரி. இதுக்கடுத்தாலும் எங்கள் அம்மாட்ட கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வரக்கூடாது. அம்மா அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி வரவே கூடாது பார்த்துக்குங்க. இதில் நீங்கள் 2 பேரும் தான் பேச வேண்டிய காரியம். அவங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க, அதில் தப்பு கிடையாது. ஆனால் டிசிஷன் எடுக்க வேண்டியது நீங்கள் 2 பேரும் தான். அருமையானவர்களே, மூன்றாவது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பார்த்துக்குங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது, நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் இஸ்ரவேலின் தேவனுக்கு அடையாளமாக அற்புதமாக இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு 2 பிள்ளைகள் தந்திருப்பார், 10 பிள்ளைகள் தந்திருப்பார். இந்த காலத்தில் 2 தான், ஆனால் அந்த காலத்தில் 10-12 பிள்ளைகள் கூட பெற்றெடுத்திருப்பாங்க. அருமையானவர்களே, நம்ம சரித்திரத்தில் ஜான் வெஸ்லின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்து வாசிக்கிறோம் இல்லையா, அவங்க அப்பா சாமுவேல் ஒரு ஆங்கிலிக்கன் பாஸ்டர், அவங்க வீட்டில் 12 பிள்ளைகள்
பிள்ளைகள் பார்த்துக்குங்க. அந்த தாயார் அன்றைக்கெல்லாம் சபையில் கொஞ்சம் தான் சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் 12 பிள்ளைகளையும் டெய்லி ராத்திரி இருக்கிற கொஞ்சம் சாப்பாடை கொடுத்து தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச WC டேவிட் என்று கோயம்புத்தூரில் ஒரு அயர்வாள், அவங்களுக்கு 5 பிள்ளைகள் பார்த்துக்குங்க. அந்த நாட்களில் ரொம்ப சேலரி கம்மி. இவங்க 2 பேருமே டீச்சராக இருந்தவங்க. வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு அன்றைக்கி போதக பண்ணி வந்துட்டாங்க. அந்த கமிட்டியில் வேறு பிரச்சனையில் அவங்களுக்கு சரியாக உதவித்தொகை கொடுக்கல. ஆனால் டெய்லி ஜெபம் பண்ணி இந்த குழந்தைகள் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி அவங்க வளர்த்ததுன்ற விளைவு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 5 பிள்ளைகளும் சீமான்களாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச குடும்பம், அதனால தான் நான் சொல்கிறேன் என் அன்புக்குரியவர்கள். ஆகவே 3வது பிள்ளைகள், அப்புறம் 4வது தான் அம்மா அப்பா வருது. சரியா? இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அம்மா அப்பாவை நீங்கள் மதிப்பு கொடுங்க, கண்ணியப்படுத்துங்க. ஆனால் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல 4வது தான் பார்த்துக்குங்க. 5வது தான் ஊழியமாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும். சரியா? ஆகவே என் அன்புக்குரிய இந்த வயசில் நம்ம போயிட்டோம்னு சொன்னால் அருமையானவர்களே, நாம் மிகவும் ஆசீர்வாதமானவர்களாக இருப்போம். மேலும் பவுல் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 26, 27 அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சரீரம் ஒன்றுக்கொன்று ஒன்றாக இணைந்து இருக்கிறது இல்லையா? 5 விரல்கள் அது ஒன்றாக இணைந்து செயல்படுகிறது இல்லையா? இது அவர் சொல்லும் என்ன சொல்கிறார் பாருங்க, ஒவ்வொரு அவயமும் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகவும் தனித்தனியே அவயங்களாகவும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இல்லறத்தில், நம்ம வீட்டில், நம்ம மனைவி, பிள்ளைகள் இப்படி எல்லாருமே தனித்தனியாக இருக்கிறோம் பார்த்துக்குங்க. ஆனால் குடும்பம் என்றாலே ஒரே அமைப்பாக நாம் மாறிவிடுகிறோம். ஆகவே ஒருத்தருக்கு ஒரு காயம் அப்படின்னா என் அன்புக்குரியவர்களே முழு குடும்பத்தையுமே பாதிக்கக்கூடியது தான் இங்கே பைபிளில் பவுல் எழுதுகிறார். ஆகவே என் அன்பானவர்களே, குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்த விதத்துலேயும் பாதகமோ பங்கமோ வரக்கூடாதுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சில மனைவிமார் தங்கள் கணவனை குறித்து வர்ற ஊழியக்காரங்கிட்ட சொல்லுவாங்க, பக்கத்து வீடு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்க. அருமையானவர்களே, எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட அவனுடைய கிருபையினால் சொல்கிறேன் 35 வருஷம் ஆச்சு பார்த்துக்குங்க. இதுவரைக்கும் என்னுடைய மனைவி என்னை குறித்து தவறாக இன்னொரு இடத்துலையோ இல்லைன்னா அவங்க அம்மா அப்பாட்டையோ ஒரு நாளும் பேச மாட்டாங்க. ஆனால் இதை நான் மனப்பூர்வமாக நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். என் அன்புக்குரியவர்கள், இப்படி நம்ம ஒவ்வொருவரும் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரே அவயம் தானே. ஒரு வீட்டில் ஒரு அவையும் இன்னொரு அவயத்தை குறை சொல்லுமா? இந்த சின்ன விரல் பெரிய விரல் இந்த சின்ன விரல் எனக்கு வேண்டாம், இது சரியில்லை அப்படின்னு சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. அதே மாதிரி தான் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பூரணமான சகிப்புத்தன்மை மிகவும் தேவை. என் அன்புக்குரியவர்கள், அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மையோடு கூட நம்ம வளருவோம். அது மாத்திரமல்ல பாருங்கள், இந்த மனைவியை குறித்து இந்த பைபிளில் எழுதியிருக்கு. அவங்க அந்த குடும்பத்தில் கனிதரும் திராட்சை செடி, சங்கீதம் 128:4 வாஸ்து 28:3 வாஸ்து பார்த்தீங்கன்னா, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடி கொடி அப்படின்னு எழுதியிருக்கு. செடின்னு கூட எழுதலை, கொடி. இந்த திராட்சை கொடியை பார்த்தீங்கன்னா எதுக்குமே பயன்படுத்த முடியாது. ஆனால் அந்த திராட்சை பழம் இருக்குல்ல, சோர்ந்து போயிருக்கும் ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டாலே உடனே முகம் மலர்ச்சியாக இருக்கும் பார்த்து. அப்படின்னா ஒரு குடும்பம் சிரித்த முகத்தோட, ஒரு குடும்பம் சிறப்பான முறையில் இருக்கிறதுக்கு அந்த வீட்டில் இருக்கிற மனைவி ரொம்ப சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். எனக்கு தெரியும், ஒரு வீட்டில் 7 பொம்பளை பிள்ளைங்க, ஒரே ஒரு பையன். அந்த அண்ணன் ஒரே குடிகாரங்க. அந்த அக்கா முழங்கால நின்று ஜெபம் பண்ணி ஒரு சின்ன மளிகை கடை வைத்து அதையும் நடத்தி அந்த கணவனையும் சந்தோஷமாக இந்த பிள்ளைகளை வளர்த்து நிற்க. அந்த பிள்ளைகள் எல்லாருமே சீமாட்டிகளாக இருக்காங்க. ஒரே பையன் ஒரு ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்கிறார் பார்த்துக்குங்க. அதுமாதிரி இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு போவேன். ஆகவே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் சகிப்புத்தன்மையோடு நீங்கள் வளருங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இன்றைக்கு இல்லற வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை குறைந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் எங்களை அன்பு குடும்பத்து பிள்ளைகள் ஆண்டவரை நேசிக்கிறதுல எவ்விதத்தில் இருக்க வேண்டும், வார்த்தைகளை பேசுகிறதுல எவ்விதத்தில் இருக்க வேண்டும். பதற்றப்பட்டு பேசுவதனால எவ்வளோ கேவலமான நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு ஆண்டவரை பொறுமையாக இந்த காரியம் நடந்ததுனால இது சரி அப்படின்னு விட்டு கொடுக்கிற மனதோடு ஒவ்வொருவரும் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டது ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். சகிப்புத்தன்மையில் விட்டு கொடுக்கிறதை ஒவ்வொருவரும் வளர்வதற்கு உதவி செய்யும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பராமரிப்பு நடத்தல் ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலையும் தங்கி இருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?